சுவாமியே சுவாமியே சரணமையப்பா. வணக்கம். ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் நாம் இன்று சொல்லப்போவது மணிகண்டன் என்ற பெயர் ஐயப்பனுக்கு முதலாக இருந்தது. அப்படிப்பட்ட பேர் நாளடைவில் ஐயப்பனாக மாறிய அதன் வரலாற்றைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். அதையும் 4 அதிசயமும் சங்கரசாந்தி தரிசனம் என்ற ஒன்று எப்படி உருவானது அப்படி என்று தான் நாம் இன்று முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஐயப்பனின் அடுத்த வரலாறுக்குள்ளே போகலாம். முதலில் நாம் பார்க்க போவது மணிகண்டன் என்ற பெயர் ஐயப்பன் என்று மாறியதற்கான காரணத்தையும் அதன் வரலாறைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். ஹரிஹர புத்திரனாகிய மணிகண்டனுக்கு ஐயப்பன் என்ற பெயர் வந்ததன் காரணமாக ஒரு வரலாறு கூறப்படுகின்றது. பந்தலராஜன் மகனாக வளர்த்த மணிகண்டன் அவதார நோக்கம் முடிந்து பந்தலராஜனை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்தது. அந்த சமயத்தில் கலங்கி நின்ற தனது வளர்ப்பு தந்தையிடம், நான் இனி வனத்தில் வாசம் செய்வேன், என்னை காண வேண்டும் என நீங்கள் நினைத்தால் கல்லும் முள்ளும் நிறைந்த காட்டு வழியை நீங்கள் வர வேண்டும் என்று கூறினார். வழி தெரியாமல் நீங்கள் திணறும் நிலையில் உங்கள் தலைமேல் கருடன் வட்டமிட்டு உங்களுக்கு வழி காண்பார் என்று கூறினார். தன் மைந்தன் மணிகண்டனை பார்க்க அதைப்போல் அவரும் சென்றார். அவர் சென்ற போதெல்லாம் கருடனும் அவருக்கு வழிகாட்டியது. காடு மலையெல்லாம் கடக்க மிகவும் சிரமப்பட்டார். அப்போது ஐயனே அப்பனே என்று அவர் கல்லும் மில்லும் எல்லாம் மிதித்து கொண்டு காலில் இரத்தம் வடிய புலம்பிக் கொண்டே சென்றார். அப்பொழுது அந்த வார்த்தை தான், அவர் கஷ்டப்படும் அந்த நிலைமைதான் இப்பொழுது நாளடைவில் ஐயன் அப்பன் என்றது ஐயப்பன் என்று இன்று சுன்று வரை சொல்லப்படுகின்றது. இதனால் ஐயப்பனின் பெயர் இன்றளவும் உலகளவையும் பெருமையாக பேச. இரண்டாவதாக, சபரிமலையில் முதலில் பரசுராமரே சாஸ்தா கோவிலை எழுப்பினார். அப்போது சர்மசாஸ்தாவின் விக்கிரகத்தை அவர் அங்கே பிரதிஷ்டை செய்தார். அடுத்ததாக, மூன்றாவதாக, அவதார நோக்கமான மகிஷியை சம்காரம் முடிந்த பின் சின் முத்திரை காட்டி யோக பட்டம் தரித்து தவக்கோலத்தில் அமர்ந்த ஐயப்பன் தவத்தின் நிறைவாக பரசுராமர் அமைந்த தர்மசாஸ்தா விக்கிரகத்தில் ஐக்கியமானார். அதன் பிறகே சின்முத்திரை காட்டி யோக பட்டம் தரித்து அமர்ந்த நிலையில் உள்ள ஐயப்பனின் வடிவம் இன்று வரை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அந்த வடிவமே ஐயப்பன் இன்று அமர்ந்திருக்கும் கோலமாகும். அடுத்ததாக, நான்காவது பார்க்க போவது, அதிகாலத்தில் பரசுராமர் பிரதிஷ்டை செய்த சாஸ்தாவின் வடிவிற்கு ஆண்டுக்கு ஒரு முறை மகர சங்கராந்தி என்று ஒன்று நடக்கும். அன்று மட்டுமே வழிபாடுகள் நடத்தப்படும். ஐயப்பன் வடிவம் அமைந்த பிறகே மாத பூஜைகள், மண்டல பூஜைகள், மகர விளக்கு பூஜைகள் என்று தொடங்கின. அதனால்தான் இன்றும் சபரிமலையில் மகர சங்கராந்தி தரிசனம் சிறப்பாக இன்று வரையும் சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க போகின்றது ஐயப்பனின் 5வது சின்முத்திரை காட்டி. ஐயப்பன் என்றும் சின்முத்திரை காட்டி யோக பட்டம் தரித்து அமர்ந்திருக்கும் வடிவமே இன்று வரை பலருக்கும் நினைவுக்கு வரும். ஆனால் அவர் 4 விதமான ஆசனத்தில் அமர்ந்தது யாருக்கும் தெரியாத ஒன்று. 4 வகையான முத்திரைகளை காட்டுபவர் என்கின்றது பூதநாதோபாக்கியானம். தியானபிந்து ஆசனத்தில் அபய சின்முத்திரை தரித்தும், கிருப நாரியபீட ஆசனத்தில் யோக பிராயண முத்திரை தரித்தும், புதபாத சிரேஷ்ட சானத்தில் அபான பந்த முத்திரை தரித்தும், அஷ்டகோண சாஸ்தா பீடத்தில் யோக பத்ரா சானத்தில் வீற்றிருக்கும் இன்று வரை அவர் வீற்றிருக்கிறார். இப்படி 4 கோணத்தில் அவர் அமர்ந்திருப்பது இன்றளவும் மக்கள் மத்தியில் ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு விதமான ஐயப்ப பக்தர்களுக்கு அவர் காட்சியளிப்பது இன்று வரை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளவும்
இதனால்தான் ஐயப்பன் அருள் பெற்றால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நீங்கள் வழியில் போன பயணத்திலும் பயணமே தெரியாத கால்வலி கைவலி எதுவுமே தெரியாத ஐயப்பனை மட்டும் நினைத்து கொண்டால் எதுவுமே இல்லாமல் உங்கள் வாழ்வில் நல்வழி காட்டும். இதுவே ஐயப்பனின் சிறப்பு அம்சமாகும். இன்று வரை மக்களுக்கு நல்ல பயனாக அனைத்தையும் வழிகாட்டுகிறார். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஷேர் பண்ணி 4 முத்திரையின் தத்துவத்தையும் அனைவரும் தெரிந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.